students, we are from ScoreUp. We are here to make your studies more easier and interesting. Watch our tips and tricks motivational videos for getting full marks in biology. Subscribe our channel and press bell icon to get notification. You can ask doubt in comment section and also join our Telegram group. Follow us on Facebook, Twitter, Instagram. This video definitely helps you, so watch this video till the end. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இப்போ நீட் எக்ஸாம் எழுதுகிறோம். அந்த நீட் எக்ஸாமில் எந்தெந்த சாப்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து வெயிட்டேஜ் கொடுக்கணும், எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ணணும், எப்படி நம்ம நல்ல மார்க் வாங்குறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு இது வெளியிட்டிருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இது வந்து அவங்க ஒரு என்டிஏ ஆப் ஒன்று வச்சுருக்காங்க. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்டிஏலேயே வந்து ஒரு ஆப் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து டெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணவங்களுடைய பேசிக்கை வச்சு தான் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து இது வந்து என்ன லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் இன் ஒன் டைமென்ஷன். இந்த லெசனில் 46.9% அவங்க வந்து இதை வந்து இன்கரெக்ட் ஆன்சராக கொடுத்துருக்குறாங்க. அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் எல்லாருமே அட்டன் பண்ணுறது கிடையாது. இது வந்து அந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் மொத்தத்தில் என்னது 46% வந்து மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் தப்பு பண்ணியிருக்காங்க. அது நெக்ஸ்ட் வந்து ரே ஆப்டிக்ஸ், அடுத்தது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அடுத்தது தெர்மோடைனமிக்ஸ், ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இப்போ இந்த 5 சாப்டரில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் மார்க் வாங்கணும் அப்படின்னா இந்த 5 சாப்டரையும் நீங்கள் என்ன செய்யணும், நல்லா கரைச்சி குடிச்சிருக்கணும். இதில் வந்து எந்த சம்மு கொடுத்தாலும் நீங்கள் போடணும் அப்படின்ற லெவலில் இருக்கணும். அதே போல் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்ஸ் அண்ட் கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பிளாக் எலிமெண்ட் அண்ட் ஹைட்ரஜன், then chemical kinetics, atomic structure, chemical thermodynamics. இந்த 5 சாப்டர்ஸ்ல தான் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து இந்த ஃபிசிக்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஷன் இன் ஒன் டைமென்ஷன், ரே ஆப்டிக்ஸ் இதெல்லாம் வந்து சிபிஎஸ்சிக்கு இந்த இயர் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்காக அந்த லெசனை விட்டுறாதீங்க. அந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன், ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் இந்த 3 முதல் டாப் 3 இருக்கு பாருங்க, அதில் தான் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ். இந்த 5 சாப்டர்ஸ்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. அப்போது நம்ம நல்ல மார்க் வாங்கணும்னா இந்த 5 சாப்டர் நம்ம என்ன செஞ்சிடணும், கரைச்சி குடிச்சிட்டோம்னா நம்ம வந்து எப்படி இருக்கும், எந்த சம்மு வந்தாலும் போடுறது லெவலில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் டாப் ஸ்கோரராக போயிடலாம். பயாலஜியில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ், photosynthesis in higher plants, then mineral nutrition, reproduction in an organism, human health and disease. இப்போ இதில் இந்த ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் வந்து மெஜாரிட்டி கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே போல் மினரல் நியூட்ரிஷன்லேயும் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ரீப்ரொடக்ஷன் இன் அன் ஆர்கானிசம் வந்து ஓவரால் ஃபுல்லாக ஒரு 11th and 12th ரெண்டுமே சேர்த்து அதில் வந்து ரீப்ரொடக்ஷன் என்னென்னலாம் இருக்குதோ அதை பொறுத்து தான் கேட்பாங்க. பட் ஆனால் அது என்ன செஞ்சிடுறது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை விட்டுடுறது. ஏன்னா அதுலேருந்து ஒரு கொஸ்டின் தான் வரும் அப்படின்னு வெயிட்டேஜ் பார்க்கும்போது ஒரு கொஸ்டின் தான் வருது, 2 கொஸ்டின் தான் வருது அப்படின்றதுனால அதை விட்டுறாங்க. ஆனால் இந்த ரீப்ரொடக்ஷன் இன் அன் ஆர்கானிசம் வந்து ஆன் த ஹோல் எல்லா சாப்டர்லையுமே, இப்போ பிளான்ட் கிங்டம்னு எடுத்துட்டிங்கன்னா பிளான்ட் கிங்டமில் இருக்குது, அனிமல் கிங்டமில் இருக்குது, அதே போல் இதில் ஹியூமன் ஃபிசியாலஜியில் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே கவர் ஆகக்கூடிய லெசன். ஸோ அதனால் ஓவராலாக அதை பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 5 சாப்டர் எல்லாத்துலேயுமே 5 சாப்டர், அப்போ 15 சாப்டரும் நீங்கள் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டிங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் ஸ்கோர் 720 அவுட் ஆஃப் 720. எனக்கு வேண்டாங்க 720 அவுட் ஆஃப் 720, எனக்கு நீ வந்து கிடைச்சது போதும் அப்படின்னு நினச்சேன்னா கிடைச்ச காலேஜ் தான் கிடைக்கும், நினச்ச காலேஜ் கிடைக்காது. நினச்ச காலேஜ் கிடைக்கணும்னா நீ வந்து என்ன செய்யணும், சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணணும். ப்ராடர் திங்கிங் இருக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த ப்ராடர் திங்கிங் இருந்தாலே உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடும், அது வாங்கி கொடுத்துரும். அதே போல் இந்த இன்னொரு இது காமிக்கிறேன் பாரு. இது வந்து டைம் டேக்கன் டு ஆன்சர் கொஸ்டின்ஸ், எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க, இந்த அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில்.
இப்போ இது எதுக்கு எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க ஒரு கொஷினுக்கும் அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணணும். அதுக்காக தான் இதை சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ டாப்பர்ஸ் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க. இது பிசிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 செகண்ட்ஸில் முடிச்சிடுறாங்க. ஸோ 13 செகண்ட்ஸ், நிமிஷத்துல இல்லை, 13 செகண்ட்ஸில். அடுத்தது கெமிஸ்ட்ரி வந்து 8 செகண்ட்ஸில் ஒரு கொஸ்டினுக்கு எடுத்துடுறாங்க. பயாலஜி 7 செகண்ட்ஸில் முடிச்சிடுறாங்க. அதே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா 24 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க தப்பு பண்ணுறதுக்கு. ஸோ 16, 19. ஸோ இது டாப்பர். இது ஆவரேஜாக இப்போ எவ்வளோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தேன்னா, இங்கே ஆவரேஜை பாரு. ஃபிசிக்ஸ் போடுறதுக்கு 58 நிமிஷம். இது வந்து செகண்ட்ஸ் இதெல்லாம். இது வந்து 58 நிமிஷம். அதே போல் கெமிஸ்ட்ரிக்கு 48 நிமிஷம், பயாலஜிக்கு 48 நிமிஷம். ஸோ 58 நிமிஷம். மொத்தம் எத்தனை கொஸ்டின் ஃபிசிக்ஸில்? 45 கொஸ்டின்ஸ் இருக்கு. 45 கொஸ்டின்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 58 மினிட்ஸ் ஆகுது. அப்போ பர் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 நிமிஷம் ஒரு கொஸ்டினுக்கு எடுத்துக்கணும். அப்போ தான் ஃபிசிக்ஸ் கேரி அவுட் பண்ண முடியும். அப்போ இதில் வந்து 13 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அந்த 13 நிமிஷம் எங்கேருந்து எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிலேருந்து எடுத்துக்கணும். பயாலஜியை நீங்கள் வந்து மேக்ஸிமம், அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது நான் என்ன செய்கிறேன், 15 செகண்ட்ஸில் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். 15 செகண்ட்ஸில் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சதுனா தான் அந்த டைமை நீங்கள் வந்து எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஃபிசிக்ஸுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ தான் நம்ம வந்து எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி, இப்போ நம்ம எது கஷ்டமாக இருக்குது, எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ டைம்ஸ் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணுறது 2021க்கு தான். ஸோ நீ ஒரு 650+ வாங்கணும்னு எய்ம் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோ. டெஃபினட்டாக இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணனா டெஃபினட்டாக நீங்கள் 720 வாங்கலாம். ஓகே, இதுக்கு பேர் என்ன வச்சுருக்கோம்னா ஃபனல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வச்சுருக்கோம். ஃபனல்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கு இல்லையா, இப்படி இருக்கு இல்லையா ஃபனல். அப்போ நேரோவாக இந்த ஸ்மால் இவ்வளோ இந்த ஏரியாவில் இருக்கிற சாப்டர்ஸை நீ ரெடி பண்ணனா அதுக்கேற்ற மார்க் தான் வரும். அதே போல் இந்த ஏரியாஸ் அதுக்கேற்ற மார்க், அந்த மாதிரி நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ ஒரு நீட் ஸ்டூடெண்ட், நீட் ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்ன தேவை? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, இந்த 4 சப்ஜெக்ட். 4 சப்ஜெக்டையும் நீ வந்து அந்த ஃபனலில் போடுற. ஃபனல்ன்றது நீ என்ன பண்ணுற, உன்னுடைய பிரெயினாக வச்சுக்கலாம். இதில் போடுற. அந்த போடும்போது என்ன செய்யணும், இது கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் வச்சுக்கணும். கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ்னா என்னது, இன்னைக்கு ஒரு நாள் நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு விட்டுடுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ்ன்றது தான் இந்த நெக்கில் ஏதாவது அடப்பு இருந்ததுன்னா இது வெளியில வராது. அப்போ கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் உங்ககிட்ட இல்லைன்னா என்ன ஆகாது, it will not come out. அப்போ கம் அவுட் ஆச்சுன்னா தான், எக்ஸாம் போது கம் அவுட் ஆச்சுன்னா தான் சக்சஸ் இன் நீட். இந்த 4த்தினுடைய ப்ரொபோர்ஷனும் ஈக்குவலாக இருக்கணும். 4 சப்ஜெக்ட் உனக்கு. பயாலஜின்றது வந்து சேர்த்து நீ படிக்கிற, பாட்டனி, ஜுவாலஜின்னு. ஆனால் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் 45, அதில் 45. ஸோ அப்போ 4 சப்ஜெக்டும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் நீ கொடுத்தே ஆகணும். ஸோ கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் இப்போலேருந்தே பண்ண ஆரம்பி, கண்டிப்பாக உன்னால் பண்ண முடியும். இதுதான் ஃபனல் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுருக்கோம் நாங்கள். இந்த ஃபனல் ஸ்ட்ராட்டஜி பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் பண்ணு. செக்லிஸ்ட் 480லேருந்து 520 மார்க் வாங்குறதுக்கு நீ என்னென்னலாம் பண்ணணும், 650 வாங்குறதுக்கு நீ என்னென்னலாம் பண்ணணும், அடுத்தது 650 to 720 நீ வாங்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுன்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்க. அச்சீவ் யுவர் கோல். இப்போ இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டனாலே உன்னால் அச்சீவ் பண்ண முடியும் கோலை. அச்சீவ் பண்ணிட்டனாலே நீ என்ன செஞ்சிடலாம், கெட் செலக்டட் இன் டாப் காலேஜஸ். டாப் காலேஜஸில் நீ போய் சேர்ந்துடலாம். நீ இப்போ வந்து இதில் வந்து எங்கே ஸ்டக்கப் ஆற அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கேயே ஸ்டக்கப் ஆறன்னா நீ கிடைச்ச காலேஜ் தான் கிடைக்கும், நினச்ச காலேஜ் கிடைக்காது. அப்போ நினச்ச காலேஜ் கிடைக்கணும்னா உன்னுடைய லெவல் எங்கே வரணும், இங்கே வரணும். அப்போ இங்கே வரணும்னா உன்னுடைய ப்ராக்டிஸ் என்னென்ன உனக்கு ட்ராபேக்ஸ் இருக்குது அதெல்லாம் நோட் பண்ணு. அந்த எந்தெந்த ஏரியாவில் வீக் இருக்குது அந்த வீக்கர் ஏரியாவை ஸ்ட்ரெங்தன் பண்ணு. ஸ்ட்ரெங்தன் ஏரியாவில் மோஸ்ட் ஸ்ட்ரெங்தாக பண்ணு. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியினுடைய இது பேர் என்னது, ஃபனல் ஸ்ட்ராட்டஜின்னு பேர். இப்போ இந்த ஃபனல் ஸ்ட்ராட்டஜியை நீ பண்ணுறதுக்கு செக்லிஸ்ட் வச்சுக்கிற. ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த செக்லிஸ்ட், இந்த ஹேர்பின் பெண்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்டு 480 to 520, செகண்ட் ஹேர்பின் பெண்டு
என்னது 520 to 680 650. தேர்ட் ஹேர்பின் பெண்ட் வந்து 650 to above. அதுக்கப்புறம் போனேன்னா சக்சஸ் கண்டிப்பா வந்துடும் அப்படின்ற அந்த ரூட் மேப் தான் இது. ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ள போகலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செக்லிஸ்ட் ஃபார் பாட்டனி. செக்லிஸ்ட் ஃபார் பாட்டனி. பாட்டனியில என்னென்ன செக்லிஸ்ட்? 480. இப்போ பாட்டனியில, அதாவது பாட்டனியில எப்படி 480லேருந்து 520 வாங்க முடியும்னு கேட்காத, மொத்த மார்க்கே அதுக்கு பாட்டனின்னு எடுத்துட்டேன்னா 180 மார்க் தான். 180 பயாலஜின்னு எடுத்தனா 360, அதில் 180 பாட்டனி, 180 ஜுவாலஜி. நான் போட்டிருக்கிறது வந்து ஓவரால் ரேங்க். ஓவரால் மார்க்ல வந்து பாட்டனியில என்ன பண்ணினா நீ வந்து இந்த ஸ்கோர் எடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஜெனடிக்ஸ், ecology, plant physiology, plant diversity, cell, the unit of life, then cell division, then evolution, then molecular basis of inheritance. இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நீ வந்து எப்படி இருக்கணும்? எக்ஸ்ட்ராடினரி ப்ரிப்பரேஷனா இருக்கணும். என்ன கொஸ்டின் கேட்டாலும் உன்னால ஆன்சர் பண்ண தகுதி உடையவனா இருக்கணும். இப்போலேருந்தே அதை ரெடி பண்ணு. இப்போ நீ என்ன பண்ண? இப்போ உனக்கு வந்து 180 மார்க்குக்கு பாட்னி வச்சாங்கன்னா நீ உன்னுடைய ஸ்கோர் எப்படி இருக்கணும்? 180 இருக்கணும். அதுல வந்து 18 மார்க், 15 மார்க், 5 மார்க் அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த சாப்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த சாப்டர்ஸை ஃபர்ஸ்ட் இதே ஆர்டர்ல நீ முதல்ல முடி. ஜெனடிக்ஸ் ஃபர்ஸ்ட் எடு, அதுல நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஈகாலஜி எடு, அடுத்தது பிளான்ட் பிசியாலஜி எடு, பிளான்ட் டைவர்சிட்டி. நான் கொடுத்துருக்கிற ஆர்டரை அப்படியே பண்ணு. செல், the unit of life, cell division, evolution, molecular basis of inheritance. இந்த லெசன்ஸை நீ வந்து கவர் பண்ணனா உன்னால டெஃபினட்டா சொல்றேன் நல்ல மார்க் வாங்க முடியும். செக்லிஸ்ட் ஃபார் ஜுவாலஜி. செக்லிஸ்ட்னு ஏன் சொல்றோம்? ஒரு செல் டிவிஷன் பண்ணும்போது, நீங்க செல் டிவிஷன் பண்ணும்போது பார்த்துருக்கலாம், ஒரு செல்லும் அந்த செல் சைக்கிளில் படிக்கும்போது G1 சைக்கிள் முடிச்ச உடனே அந்த செல் என்ன பண்ணுது? செக்லிஸ்ட் கொடுக்குது, செக் பாயிண்ட் வச்சுக்குது. நம்ம வந்து அடுத்ததுக்கு போறோமே, நம்ம வந்து கரெக்டா பண்றோமா அப்படின்ற அந்த செக்லிஸ்ட் பண்ணுது. அது ஒரு செல்லே பண்ணும்போது அதெல்லாம் வச்சிருக்கிற மனிதன் நம்ம பண்ணக்கூடாத செக்லிஸ்ட். அதுக்காக தான் இந்த செக்லிஸ்ட். ஓகேவா? இதுல வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், எவல்யூஷன், பயோமாலிக்யூல், மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர், பயோடெக்னாலஜி, ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ், இது கண்டிப்பா இருக்கணும். பிசிக்ஸ்ல பாரு, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், current electricity, ray and wave optics. அடுத்தது modern physicsலாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். ray and wave opticsலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ current electricity இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். kinematics, NLM, WEP, CIR, SHM. ஸோ இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்டான லெசன். இதை கம்ப்ளீட் பண்ணனா டெஃபினட்டா உன்னால ஒரு 100க்கு மேல கிராஸ் பண்ண முடியும். 180க்கு 100 or 90 to 100 அப்ராக்சிமேட்டா சொல்றேன் நான். ஸோ இதுல கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியில என்னது? எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, கைனெட்டிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், கேசியஸ் லா, GOC, ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஹைட்ரோகார்பன், ஃபுல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபுல்லா அது பண்ணாலே நீ வந்து நல்ல மார்க் வாங்கிடலாம். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, D&F. அடுத்தது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், PT, பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் பாண்டிங். இந்த லெசன்ஸ் எல்லாம் நீ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. இதெல்லாம் பேசிக்கா முடி. இதெல்லாம் பேசிக்கா முடிச்சனாலே உனக்கு 100 தொட்டுடலாம் கெமிஸ்ட்ரியில. ஓகே மேம் வந்து 100 தொட்டுடலாம்னு சொன்னாங்க, நான் இதை மட்டும் வாங்கிட்டு போறேன் அப்படின்னா உன்னுடைய ஸ்கோர் எங்க நின்னுடும்? இந்த இடத்துல நின்னுடும். அப்படியே 480 to 520ல நின்னுடும். ஸோ இதுக்கு மேல நீ வந்து வாங்கணும். அதான் உனக்கு காலேஜஸ் வந்து பெட்டர் காலேஜ் கிடைக்கும். ஸோ இப்போ செக்லிஸ்ட்ல பார்த்தேன்னா அடுத்தது இப்போ நம்ம வந்து நேரோ ஏரியாலேருந்து ப்ராடர் ஏரியாவுக்கு வந்தாச்சு. அப் டு 650 வாங்கணும்னா எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் நம்ம வந்து தரோ பண்ணணும் அப்படின்னு பாரு. மேக்னட்டிசம் அண்ட் EMI. பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். பிசிக்ஸ்ல வந்து மேக்னட்டிசம் அண்ட் EMI இதே ஆர்டர்ல வாங்க. தெர்மோடைனமிக்ஸ், KTG, SOP, RBD, அடுத்து ஃப்ளூயிட் அண்ட் POM இதே ஆர்டர்ல படிச்சுட்டு வாங்க. இப்போ ஒருத்தர் இந்த 650 வாங்கணும்னா அப்ப இந்த சாப்டர்ஸ் மட்டும் படிச்சா போதுமா அப்படின்றது இல்ல.
இதுல வந்து என்னது checklist 1 plus checklist 2 ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணாதான் இந்த 650 520 to 650 குள்ள வர முடியும். ஒண்ணு மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண, இதை மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண அப்படின்னா 520ல நின்னுடும். இதை மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணனா 520 கூட வராது. ஏன்னா இது வந்து பேஸ், இந்த பேஸுக்கு அப்புறம் வர பில்டிங் தான் இது. வெறும் பில்டிங் மட்டும் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்குன்னா டெஃபினட்டா என்ன ஆகாது, இது பில்டிங் வந்து விழுந்துரும். ஸோ அப்போ பேஸ்மெண்ட் கரெக்டாக பண்ணணும். செக்லிஸ்ட் 1 முடிச்சுட்டு தான் நீ செக்லிஸ்ட் 2க்கு வரணும். அப்பதான் உன்னுடைய ஸ்கோர் வந்து ஏறும். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில பாரு, மோல் கான்செப்ட், ரெடாக்ஸ் ரியாக்ஷன், SNB பிளாக், ஹைட்ரஜன் ஈக்குலிபிரியம், QA. கண்டிப்பா QA படிச்சுக்கோ. குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் நீங்க பிராக்டிகல்ஸ்ல பண்றீங்கல்ல, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டு அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் பண்றீங்க இல்லையா, அந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அது கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அதே போல பயோமாலிக்யூல் ஒரு லெசன் படிச்சீங்கனாலே போத் இது பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும். பாலிமர், இப்போ பாலிமர்ல வந்து அது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷம் இதுல பாத்தீங்கன்னா அந்த சாப்டரை வந்து எடுத்துட்டாங்க. பாலிமரும் சரி இருக்குன்னு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இப்போ பாலிமர்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, அப்ப பாலிமர்ல இருந்து கொஸ்டின் வந்ததுன்னா எப்படி நீங்க பாலிமர் படிக்காம எழுத முடியும்? பாலிமர்லாம் டைரக்டா நீங்க மனப்பாடம் பண்ணிடலாம். கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் வந்து நீங்க படிச்சீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீங்க நிறைய கொஸ்டின் வந்து ஜெனரல் நாலேஜ் மாதிரி அதுல இருந்து தான் கொஸ்டின் வரணும்ன்றது கிடையாது. அதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நீ ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாட்னில பாத்தீங்கன்னா மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், anatomy of flowering plants, sexual reproduction in flowering plant. இது மூணும் ரொம்ப அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது. நிறைய பேருக்கு தப்பு பண்ற இடமே இந்த மார்பாலஜி. அதே போல அனாட்டமிலையும் தப்பு பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சாப்டர்ஸ் எல்லாம் நீ தரவு பண்ணிட்டனா யூ கேன் கெட் மோர் மார்க்ஸ். நெக்ஸ்ட் ஜுவாலஜியில் எடுத்துட்டேன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன், அனிமல் டைவர்சிட்டி. ஸோ அனிமல் டைவர்சிட்டி ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம செக்லிஸ்ட்ல வந்து பிளான்ட் டைவர்சிட்டி கொடுத்திருந்தது. இப்போ நம்ம அனிமல் டைவர்சிட்டி செகண்ட் செக்லிஸ்ட்ல கொடுத்துருக்கோம். இது 20 கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது. ஓகேவா? செக்லிஸ்ட் 3, இந்த செக்லிஸ்ட் 3 வந்து நீ இது பண்ணனா கண்டிப்பா என்ன செஞ்சிடலாம், 650 to 720 டெஃபினட்டா வாங்க முடியும்.